வணக்கம். இன்னைக்கு மார்ச் 1 சனிக்கிழமை. வயலூர் முருகன் கோவில் கும்பாபிஷேகம் முடிஞ்சு 10 நாள் ஆகுது. போன வீக்கெண்டு வேளாங்கண்ணி போனதுனால இங்கே வர முடியல. கும்பாபிஷேகம் முடிஞ்சு முறை வரோம். நம்முடைய ட்ராவல் கைடு வீடியோஸில் இந்த ரூட் நம்ம பார்த்துருக்கோம். பழக்கப்பட்ட ரூட்டு தான். இப்போ வயலூருக்குள்ளே என்ட்ரு ஆயாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வயலூர் முருகன் கோவில் ரீச் ஆகிடுவோம். கும்பாபிஷேகம் செய்யப்பட்டு புதுப்பிக்கப்பட்ட வயலூர் முருகன் கோவில் நம்ம பார்வைக்கு தூரத்தில் படுது. நான் ஏற்கனவே என்னோடய வீடியோஸில் சொன்ன மாதிரி எப்பயுமே வயலூருக்கு சனிக்கிழமை தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். ஏன்னா கூட்டம் கம்மியாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி நிறையா கூட்டத்தை பார்க்க முடிஞ்சுது. வயலூர் கும்பாபிஷேகம் முடிஞ்சு இது 2வது வீக்கெண்டு. ஸோ லீவ் டேஸ் இருக்கிறதுனால நிறையா ரஷ் பார்க்குறோம். தெற்கு வாசல் எப்பொழுதுமே மூடப்பட்டிருக்கும். இல்லைனா இந்த இடத்துல ரொம்ப டிராஃபிக் ஆயிரும். ஏன்னா பஸ் நார்மலாக இங்கே வந்துட்டு டேர்ன் பண்ணி ரிட்டர்ன் போகிற இடம் வேறு இது. இப்போ பொறுமையாக உள்ளே போயிட்டு நம்ம காரை பார்க் பண்ணிவிட்டு சாமி பார்க்க போகணும். இன்றைக்கி கார் பார்க்கிங் இடம் கிடைக்குமா தெரியல. அவ்வளோ ரஷ் இருக்குது. எப்படியும் கண்டிப்பாக டிஸ்டன்ஸ் போய் நிறுத்துகிற மாதிரி தான் இருக்கும் போல். நாங்கள் கோயில் ரீச் ஆன டைம் ஆல்மோஸ்ட் 11:30 அந்த ரேஞ்ச் இருக்கும். 12 மணிக்கு தர போட்டுருவாங்க. அதனால் சீக்கிரம் கார் நிறுத்திட்டு உள்ளே போய் பார்க்கணுன்ட்டு இடம் தேடிக்கிட்டு இருக்கோம். நல்ல ரஷ் பார்க்க முடியுது. இப்போது கிழக்கு வாசல் மெயின் என்ட்ரன்ஸ். இது வழியாக தான் நார்மலாக நாம் சாமி பார்க்க நுழைவோம். வாசல் தாண்டி நேராக பார்த்தோன்னா நமக்கு சிவன் சன்னதி தெரியும். அதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு உள்ளே போனோம்னா நம்ம சுப்பிரமணிய சுவாமிகள் அவருடைய சன்னதிக்கு போகலாம். போகும்பொழுது நம்ம அர்ச்சனைக்கு டிக்கெட் வாங்கிட்டு போகணும். நியர்பை கார் நிறுத்த இடமே இல்லை. கொஞ்சம் தூரம் போய் தான் நிறுத்தணும். வடக்கு வாசல் தாண்டி போகிற மாதிரி இருக்குது. ஓகே, நாங்கள் பொறுமையாக நிறுத்திட்டு சாமி பார்த்துட்டு கிளம்புறோம். உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது நீங்கள் வந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.